இன்னொரு பக்கம் அரக்கட்டா சரித் அபேசிங்க மற்றும் ரஹித ராஜபக்ச விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராக இருந்த போது இவர் போலீஸ் அதிபர், ரைட். இப்பொழுது விஜயதாச ராஜபக்ச அப்போதைய நீதி அமைச்சருடைய மகன் ரஹித ராஜபக்சவும் அவருடைய நண்பர் எஸ்ஜேபியில் இருக்கின்ற சரித் அபேசிங்கவும் இப்பொழுது இருவருமே இன்றும் தொடர்ந்தும் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு மற்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு கேஸிலே இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக. அரக்கட்டாவினுடைய கேஸ் ஒன்று, இன்னும் ஒரு அதே போன்று இன்னும் ஒரு கேஸ் இவர்களுக்கு தொடர்பு பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு தொடர்ந்தும் இவர்களை விளக்கமறியலில் வைக்க இன்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ஆகவே அரக்கட்டா இவ்வாறு இவர்களுக்கு பணம் கொடுத்ததில் இவருக்கும் சிறிய லிங்க் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவருக்கும் தகவல் தெரியும் என்றும் ஒரு சில தகவல்கள் அது உறுதிப்படுத்தப்படவில்லை எங்குமே. ஆனால் இப்படித்தானே அரக்கட்டாவிடம் சரித் அபேசிங்கவும் ரஹித ராஜபக்சவும் பணம் பெற்றார்கள் எங்கேயாவது உறுதியாக சொல்லப்பட்டது? அப்போது இல்லைத்தானே. இப்பொழுது நீதிமன்றத்தில் வைத்துத்தான் அது உறுதிப்படுத்தப்பட்டு முழுமையான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அப்படித்தான் இந்த செய்திகளும் இப்போதெல்லாம் ஒரு மேலோட்டமான செய்தியாகத்தான் இருக்கும். சற்று ஆராய்ந்து ஆழமாக பார்த்தால் அனைத்தும் உண்மையாகிவிடும். இதே போலத்தான் கபில சந்திரசேன இலங்கையிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர் லஞ்சம் பெற்றதாக முதல் தடவையாக நீதிமன்றத்திலே, அதாவது விசாரணை அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் கொடுத்த ஒரே நபர் என்றால் அது கபில சந்திரசேன தான். ராஜபக்சர்களுடைய நெருங்கிய ஒருவர். ராஜபக்ஷவால் தான் அவருக்கு அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திலே உயர் பதவி வழங்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது அப்படியான ஒரு நெருங்கிய நபர் ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட்டு விடுகின்றார். விசாரணை அதிகாரிகளுக்கு ஆம், நான் 60 லட்சம் இவருக்கு லஞ்சமாக கொடுத்தேன், 20 கொடுத்தேன் என்று அவர் உறுதி செய்கின்றார். 60 மில்லியன் கொடுத்தாக அவர் வாக்குமூலம் கொடுக்கின்றார். அதை அடுத்துதான் ராஜபக்ஷ மீது விசாரணைகள் திரும்பப்படுகின்றது. விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. பிறகு கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழக்கின்றார். அதற்கு பிறகு விசாரணைகள் தொடர்ந்தாலும் கூட முக்கியமான சாட்சி இதில் மரணித்து விட்டார். ஆக இப்படி பல சந்தேகங்கள் இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் இறுதியாக கிடைத்த இந்த சம்பந்தமான தகவலை நாங்கள் பார்ப்போம். முன்னாள் போலீஸ் அதிபர் ஐஜிபி சிடி விக்ரமரத்ன அவர்களின் மரணம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சிடி விக்ரமரத்ன அவர்கள் தினமும் அதிகாலை உடற்பயிற்சிக்காக அவருடைய இல்ல பகுதிக்கு செல்வது வழக்கமாக இருந்தது. இன்றும் அவர் மாலபே தல்லேன பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து உடற்பயிற்சிக்காக புறப்பட தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.